நாங்கள் பிகேஎல்ஜி. இன்னைக்கு நான் டெரரா ஒரு கோஸ்ட் மூவி சொல்ல போகிறேங்க. இப்போ வந்து ஒரு ஊரில் சின்ன பையன் 2 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பிங்க. அவன் பேர், அண்ணன் பேர் லூசி, தம்பி பேர் காசி. டிஃப்ரெண்ட்டாக இருக்கா பேர். அவங்க பணக்காரங்க, பெரிய பங்களாவில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து சடனாக நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ சடனாக ஒரு கதவை சத்தம் கேட்டுச்சு. அங்கே போய் பார்த்தா எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க 2 பேரும். அடுத்த நாள் போய் பார்த்தா அங்கே ஒய்ஃபுக்கு, அந்த பசங்களோட அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருச்சு. ஹஸ்பண்ட் வந்து எப்படியோ காரில் ஏற்றி அந்த பேயை அப்புறம் சாமியார்கிட்ட போய் கூட்டி போயிட்டாங்க. அங்கே போய் 10 நாள் சவப்பட்டிக்குள்ளேயே வச்சுருந்தாங்க அந்த ஒய்ஃபை. ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியல, சொல்கிற கவனிங்க. என்னன்னா, சவப்பட்டிக்குள்ளே இந்த பேயோட ஆவி மூச்சு விடாமல் செத்து போயிடும். அந்த ஒய்ஃபுக்கு ஒரு மந்திரம் இது போட்டிருக்காங்க, தின்னூறு. அவளுக்கு செத்து போக மாட்டா 10 நாளைக்கு. அதனால அந்த பேய் செத்து போயிருக்கும். இப்போ நம்ம செத்து போயிருக்கோம். அடுத்தது நம்ம பேய் முடிஞ்சோடனே இந்த மாதிரி வராது, பேய் செத்து போயிடுச்சு சாமியார் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பேய் செத்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கே ஃபேமிலியே நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த பையனோட அப்பா பேர் காளி, அவங்க அம்மா பேர் பூஜி. ஓகே. அப்போ வந்து சடனாக அடுத்த நாளைக்கே அந்த பேய் திருப்பி வந்துச்சு. கதவு சத்து கிடைச்சி அவங்க அம்மா துணிக்காய போடுறாங்க. மழை வந்திருக்கு. துணிக்காய எடுக்கப்போ, மழை வந்தப்போ துணி எடுக்கப்போ, அப்போ சடனாக அந்த பேய் வந்து அந்த மாடியில் துணிக்காய வச்சாங்க. அந்த படியில் படுத்துருக்கு. அப்போ அந்த பேய் அப்போ சடனாக இப்படி முடிச்சிச்சு. பக்கத்தில் வந்துச்சு கொஞ்சமாக. அந்த அம்மா கத்திடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் ஓடி வந்து பார்த்துருக்காங்க. பக்கத்தில் போய் எங்கள் ஹஸ்பண்ட் அதை கொண்டுருச்சு. ஹஸ்பண்ட் செத்துட்டாங்க. அந்த ஆவியம் 2 ஆவியம் இந்த ஒய்ஃப்குள்ளே போச்சு. அந்த 2 பசங்களும் அண்ணாதையாக தூங்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பசங்களும் பாவம். சடனாக ஒன்று வந்துச்சு. அந்த ஹஸ்பண்டு செத்து போச்சாங்களே. அப்புறம் அந்த ஒய்ஃப் வந்தாங்க, பேய் ஒய்ஃப். வரப்போ சடனாக அந்த 2 பசங்க, அம்மா வாமா தூங்கலான்னு சொல்லியிருக்கு. டேய், நான் இப்போ தானே தூங்கினேன், நான் தூங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒய்ஃபு அந்த பசங்களே காலையில் பேய் போயிடுச்சு வேறு இடத்துக்கு. அவங்க அம்மா பேய் இல்லாமல் இருந்தாங்க. அவங்க பையன் காரை வண்டி ஓடுத்துறியா அவங்க பையனுக்கு. அந்த பெரிய பையன் ஸ்கூட்டியில் அம்மா வச்ச சாமியார்கிட்ட கூட்டி போயிருக்கான். கரெக்டாக அந்த சாமி ரூமுக்குள்ளே காலை வச்சப்போ அந்த பேய் திருப்பி வந்துடுச்சு. அது மகமான சக்தியுமா இருக்குது. பெரிய சக்தி. அது யாராலையும் கட்டே பற்ற முடியாது. அதுக்கப்புறம் பேய் வந்து, உனக்கு என்ன பிரச்சனை? உன் ஒய்ஃப்ஸுக்கு பின்னாடி ஏன் நீ போய்கிட்டே இருக்க? இந்த பசங்களே அண்ணாத. இப்போ அவங்க அப்பாவை இறந்துட்டு நீ கொண்டுட்ட. இனிமேல் அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அம்மா இல்லாமல் நீ உன்னையே உங்கள் அப்பாவை கொண்டு சொன்னாங்க. அப்புறம் சொல்லியிருக்கு அந்த பேய், எனக்கு ஒரு துரோகமே நடந்திருக்கு. சரி சொல்லு, சாமியார் கேட்டிருக்காரு, நீ சொல்லு. என்னன்னா, என் ஹஸ்பண்ட் நான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அடுத்த நாளே சாப்பிடப்போ அந்த ஒய்ஃபுக்கு ஒன்று பிடிக்காது, சாப்பாடு வேஸ்ட் பண்ண பிடிக்காது. அவருக்கு
அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து அவள் செஞ்ச சாப்பாடு பிடிக்கல, தூக்கி போட்டு போயிட்டா. அப்புறம் நைட்டு சாப்பாடுக்கு வரப்போ இப்போயே ஒழுங்காக செஞ்சியா எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டிருக்காரு. அப்போ வந்து கரெக்டாக ஒய்ஃப் வந்து நான் இன்றைக்கி சாப்பாடு செய்யலை, நீ எதுக்கு அப்படி சாப்பாடு வேஸ்ட்டு பண்ண. அப்புறம் அந்த ஒய்ஃப் அழுதுட்டாங்க, சாப்பாடு வேஸ்ட்டு பண்ண எனக்கு பிடிக்காது, இனிமேல் என்கிட்ட பேசாத. அந்த ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. சரி ஹஸ்பண்டு ஓகே நீ போ, ஓவரா பண்ணுற. அப்புறம் எப்படி அப்புறம் அடுத்த நாளே சண்டை தீர்ந்துச்சு. கடையில் சாப்பிட்லான்னு போயிருக்காங்க. அங்கே வண்டி பெட்ரோல் தீர்ந்துச்சு. அப்போ திருப்பி தள்ளிட்டு வீட்டுக்கு வர அங்கே ஒய்ஃப் காலையே இட்லி சாம்பார் வச்சுருக்காங்க சாப்பிட. அது சூப்பராக இருந்துருக்கு. அப்புறம் மதியம் ஹோட்டல் போகலான்ட்டு போயிருக்காங்க காரில். அப்போ வந்து அந்த ஹஸ்பண்டோட எதிரி பேர் அவன் பேர் வெற்றி, அவன் எதிரி அவன். அப்புறம் அவங்க 2 பேரும் ஹோட்டல் போவேல. அவன் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அந்த வெற்றி கரெக்டாக வந்தான். வெற்றி எதுக்கு எதிரியாக இருப்பான்னு நீங்கள் கேட்பீங்க. நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன். வெற்றியும் அவங்க ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல போயிருக்காங்க. அங்கே வந்து 2 பேர்த்துக்கும் வண்டி இடிச்சிச்சுனால சண்டை. அதனால திருப்பி இதான் அவங்க எதிரியே. 2 பேரும் சண்டை இப்படி தான் வந்திருக்கு அவங்களுக்கு. அப்புறம் இப்போ நான் சொன்னேன் அவங்களுக்கு எப்படி சண்டை வந்திருக்குன்ட்டு. இப்போ 2 பேரும் ஹோட்டல் போய் சாப்பிட்ருக்காங்க. கரெக்டாக வெற்றி அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கான். அப்புறம் அங்கே அந்த ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, நீயே இங்கே உட்கார, வேறு இடத்துல போய் உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இங்கே தான் உட்காருவேன், அவங்க வேறு எங்கேயுமே இடம் இல்லை. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக வெற்றி வந்தாங்க. திருப்பியும் அவங்க கார் எடுக்கப்போ அந்த வெற்றி கரெக்டாக வண்டியில் மோதிட்டான். அதுக்கு கோவம் வந்து அந்த ஹஸ்பண்டு நல்லா அடிச்சிட்டாரு. அதுக்கு அவன் அடிக்கவே இல்லை. அப்போ வந்து அடுத்த நாளே 2 பேரும் அந்த ஒய்ஃபுக்கு கால் வலிக்குன்னு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. ரார் எடுத்து வந்து அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் 2 பேர் செத்துட்டாங்க. இதான் அவங்க கதையே. அப்புறம் இப்போ வந்து சாமியார் கேட்டிருக்காங்க, இப்போயே அவங்க ஒய்ஃப் கிட்ட புரிஞ்சிருக்கு. அதுக்கு 2 பசங்களே அனாதை. இப்போ எதுக்குன்னா அந்த வெற்றியை நான் கொன்னணும், இந்த ஒய்ஃபஸ் தான் கொன்னணும். முதல்ல இவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. அப்போ இவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. சாப்பாடு சாப்பிட்றப்போ காசு இல்லை, பில் அவள் தான் ப்ளே பண்ணா. இப்போ வந்து சரி அந்த 2 பசங்களுமே பேய் நீ போய் 2 பேர்த்தையும் அந்த வெற்றியை கொண்டுட்டு வா. சாமியாரும் நீ போய் கொண்டு வா, உனக்கு வெற்றி தான் முக்கியம், இந்த வெற்றியை சாப்பிடுச்சுட்டு நீ வரணும். அவனுக்கு துரோகம் பண்ணான்ல, நீ அவனை சும்மா விடக்கூடாது. அவன் வேகமாக போய் வெற்றி வந்து அவன் வீட்டில் தூங்கிட்டு இருக்கப்போ அவனை ஒரு கூப்பிட்டா. அவன் திருப்பி மறைஞ்சிட்டா. யாராக இருப்பான் வெற்றி நினச்சான். திருப்பி கூப்பிட்டா மறைஞ்சிட்டா. திருப்பி கூப்பிடப்போ வெற்றி சடனாக பார்த்துட்டான். அப்போ வந்து நீ யார்? நீ தாண்டா நீ கொன்ன எங்கள் ஹஸ்பண்டையும் என் ஹஸ்பண்டை கொன்னல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ வந்து அந்த பேய் வந்து வெற்றியை நல்லா கொன்னுருச்சு. என்னை சவப்பெட்டிக்குள்ளே போட்டு கடல் தூக்கி வீசிடுச்சு. அப்புறம் அந்த பசங்களுக்கு அவங்க அம்மா கிடச்சிட்டாங்க. அடுத்தது பசங்க கிடைச்சோன்னே எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. சாமியார் கேட்டிருக்காங்க பேய்கிட்ட, உனக்கு இந்த போதுமா சந்தோஷம்? அவங்க அம்மாவை அந்த பசங்க கிட்ட கொடுத்தது. அவ்வளோதாங்க. பாய்.